நான்காவது நாளாக தொடரும் குளறுபடி காரணமாக நாடு முழுவதும் 550க்கும் மேற்பட்ட விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்ததால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். 4 நாட்களாக இண்டிகோவோட குளறுபடி தொடர்ந்துட்டு வருது. பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு வழங்கப்பட்டு இருக்கிறதா? இண்டிகோ விமானத்துல என்னதான் பிரச்சனை? விவரம். வணக்கம் ராகவபிரியா. நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ 4வது நாளாக திட்டமிட்டபடி விமானங்களை இயக்குவதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்களிலிருந்து 550க்கும் மேற்பட்ட விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்ததாக, இதனால் 4வது நாளாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தேவையான விமான பணியாளர்களை அமர்த்துவதில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து அட்டவணையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த விமானங்களை நிறுவனத்தில் செயல்பாடுகளை பாதித்துள்ளது. இந்த நிலையில் 4வது நாளாக இன்று சென்னையில் மட்டும் 65 இண்டிகோ விமானங்கள் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து புறப்படும் 32 விமானங்களில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிற இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் 31 விமானங்களில் சேவை என நேற்று இரவு முதல் 8 மணி முதல் தற்போது வரை 65 விமானங்களின் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள இருந்த பயணிகள் வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்ப வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஐயப்ப பக்தர்கள் விசாகப்பட்டினத்திற்கு விமானத்தில் சென்னை வந்தனர். அவர்கள் பயணிக்கவிருந்த திருவனந்தபுரம், கொச்சி விமானங்கள் ரத்தானதால் கார்களில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க பயணிகள் உடைமைகளை தீவிரமாக சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. விமான பணியாளர்களுக்கு, குறிப்பாக விமானிகளுக்கு தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள புதிய கடுமையான விமான பணி நேரம் மற்றும் ஓய்வு விதிகளை, அதாவது LTDL பின்பற்றுவது ஏற்ற போதிய எண்ணிக்கையில் விமானிகள் இண்டிகோவில் இல்லை எனவும், கடந்த 2 நாட்களில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இண்டிகோ விமான சேவையில் நிலவும் குழப்பம் குறித்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக சரி செய்வதற்கான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு அந்நிறுவனத்திடம் அரசு வலியுறுத்தியுள்ளது. இதற்காக பதிலளித்துள்ள இண்டிகோ நிறுவனம் FTTL விதிகளை அமல்படுத்தும் முறையில் இண்டிகோ நிறுவனம் பணியாற்றி வருகிறது. இதனால் பயணிகள் சிரமத்தை கருத்தில் கொண்டு February 10, 2026 வரை புதிய விதிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், February 10, 2026 முதல் FTTL விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றும் என்று உறுதியளிக்கிறோம் என்று அரசிடம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ நிறுவனத்தின் கோரிக்கை தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விரைவில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகவபிரியா, விவரங்களுக்கு நன்றி சம்பத். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.